ஒரு ஒரு பூத்ல எவ்வளவு ஒரு 800 வாக்காளர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு 200 பேர் தாவேக்கு ஆதரவாளராக இருக்க மாட்டான், இல்ல விஜய் ஃபேனா இருக்க மாட்டான், விஜய் வாக்காளர்களாக இருக்க மாட்டாங்க. அப்படி நீங்க எடுத்துக்கிட்டாலும் ஒரு 250 ஓட்டு இருக்குன்னு வச்சுங்க ஒரு பூத்ல. அந்த பூத் அதே அதே அந்த 250 அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு பூத்ல 400 இருக்கலாம், ஒரு பூத்ல 100 இருக்கலாம், ஒரு பூத்ல வந்து 200 இருக்கலாம், ஒரு பூத்ல 300 இருக்கலாம், எப்படி வேணா மாறலாம். ஆனா உங்களுக்கு இந்த ஆவரேஜா ஒரு பூத்ல 250 அப்படின்னா ஒரு 800 பேர் இருக்கக்கூடிய பூத்ல 250 அப்படின்ற ஓட்டு வந்து விஜய்க்கு மட்டுமே போகுது அப்படின்னா ஒட்டு மொத்தமா 75,000 ஓட்டுக்கு எவ்வளவு நம்பர்ஸ் வரும்? கிட்டத்தட்ட 33% வந்துடும். 33% வந்து உங்களுக்கு சீட் கன்வெர்ட் ஆகாதா? 25% மேல நீங்க போனீங்கனாலே சீட்ஸ் வில் ஸ்டார்ட் கெட்டிங் கன்வெர்ட், சீட்ஸ் கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ விஜயோட இம்பாக்ட் வந்து உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணலன்னா, விஜய் இந்த தேர்தலில் பிரச்சாரம் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல, ரொம்ப கேண்டிடேட்டை மட்டும் போட்டுட்டு ரொம்ப அமைதியா இருந்துட்டாரு அப்படின்னாலே விஜய்க்கு வந்து 15% கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிப்புகள்லாம் வந்து தெரிவிக்குது.